என்ன வித்தியாசம்? டக்குன்னு சொல்லு. தெரியல. வக்கீல் கேஸ இழுப்பாரு. முடிச்சிருவாரு. இதுதான் வித்தியாசம். அவ்வளோதானே? அவ்வளோதானே? வேற கேட்க டாக்டருக்கு வக்கீலுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, வக்கீல் முடிப்பாரு. ஆமா, வக்கீல் இழுப்பாரு, முடிப்பாரு. அவ்வளவுதான். ஓ மை காடா. இந்த நான் சொல்ற அந்த வாக்கியத்தை எது சொல்லியிருக்குன்னு நீ நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீ கரெக்டா சொல்லணும். நான் சொல்ற வாக்கியத்துக்கு நீ பதில் கரெக்டா சொல்லணும். மஞ்சள் குடிச்சு மணவரையில இருந்தா அப்ப வரல யாரும் என்னையே பார்க்க, வெந்து நொந்து போயிருக்க இப்போ வரையும் எல்லாரும் என்னையே நக்க. என்னது? மஞ்சள் குடிச்சு மணவரையில இருந்தேன் அப்ப யாரும் பார்க்கல, அப்ப யாரும் வரல என்னைய பார்க்க, வெந்து நொந்து போயிருக்க இப்ப வரையும் எல்லாரும் என்னைய நக்க. என்னது? ரொம்ப யோசிக்காத பதில் சொல்ற கேட்டுக்க. யோசிக்க விடுங்க கொஞ்சம். என்னன்னு தெரியலையா? எலுமிச்சம்பழமா மஞ்சள்னு இருக்கா, மஞ்சள் போட்டு மரத்தில் இருக்கு. அப்போ யாரும் வாங்கலை, அதை ஊருவா போட்டு அதை போட்டு ஜாடி அடைச்ச பிறகு எல்லாரும் நக்கிறோமா, வெந்து நொந்து எல்லாரும் வரையும் நக்க. இதான் எலுமிச்சம்பழம் சொன்ன கதை. நன்றி. என்ன சார் நல்ல காமெடி அவனு சொல்லுங்க. காமெடி என்ன சொல்லுங்க? காயா இருந்து பூவா எது மாறு சொல்லு. கரெக்டா ஒரே அடியில் அடிச்சிட்டாப்பையா. ஓ அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். காயா இருந்து பூவா எது மாறு? தேங்காய் பூ. தேங்காய் பூன்னு சொல்றோம்ல, அதேதான். இடியப்பத்துக்கு போடுறது. இடியப்பத்துக்கு போட்டு சாப்பிடுவோம்ல, அது. அதை கேட்டா வேகமா சொல்லிடுவாங்க. நேற்று அப்படி சொல்லி கொடுத்துட்டியா? இப்படி வருவான்னு கேட்பேன். கரெக்டா நீங்க வரல தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க வரல என்ன கேட்டா சொல்லிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டாரு. ரைட். காயாகி பூவாயிடுச்சு. சரி, பழமாயி காயாகிறது சொல்லு. பழமாயி காயாகிறது அது எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழம் காயா இருக்கு, ஊறுகாய் போட்டா காய் ஊறுகாய். ஓ பழத்தை பறித்து ஊறுகாய் போட்டால் காய் ஊறுகாய். அது பழமாகி காயாகுது. அவ்வளோதான், பழமாயி காயாகுது. சரி சித்தா, ஒரு நாளைக்கு பார்ப்போம்.